உயிரோட வந்த அப்பாவை பார்த்ததுமே இவங்க சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்பான்னு பார்த்து இவங்க அப்பா அவங்க பேர பசங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது காஃபி கேட்கறாரு. கொண்டு வந்து பார்த்தா அவர் மூச்சடிச்சு இறந்து போறாரு. இப்போ இவங்க எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சாங்க. அப்பன்னு பார்த்து டிவில திரும்பவும் இறந்து போன எல்லாருக்குமே 20 லட்சம் வர அந்த நியூஸ் வருது. அதை பார்த்ததுமே இவங்க எப்படியும் நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த வீடியோ விற்க முடியல, ஸோ அந்த பில்டிங்ல நம்ம அப்பாவை கொண்டு போய் போட்டுட்டா நம்மளுக்கு 20 லட்சம் பணம் தருவாங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இவரோட மூணாவது பையன் வந்துடுறா. ஸோ அவங்ககிட்டயும் வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. எப்படியும் நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த பில்டிங்ல மட்டும் போட்டா 20 லட்சம் பணம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவனையுமே ஒத்துக்கிட்டு பெரிய பிரியாணி குண்டால போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம வேன்ல கொண்டு போய் அந்த பில்டிங் நிக்கிறாங்க. ஆனா அங்க நிறைய போலீஸ்ல நிக்கிறதால நம்ம அப்பாவை பில்டிங் உள்ள எப்படி போறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பேக்கெட் வழியா போனாங்க, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. சோ இதுல எப்படியாச்சும் நம்ம அப்பாவை வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே போனதுமே யாருக்கும் தெரியாம அந்த ஆம்புலன்ஸ்ல வச்சிடறாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே பணம் எப்ப கிடைக்கும், அப்பாவை நம்ம பார்க்கணுமா இல்ல அவங்களே கொண்டு வந்து தருவாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதவை தட்ட சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அவன் எங்கன்னு கேட்கறாரு. இவங்களுமே வேலைக்கு போனவர் திரும்ப வரவே இல்லையே, ஒரு வேலை பில்டிங்ல மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இவர் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, பில்டிங் இடிஞ்சு விழ சொல்ல நாங்க ரெண்டு பேருமே வெளியே தான் இருந்தோம், அந்த விஷயம் கேட்டதுமே நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்து வீட்டுக்கு போயிட்டோம்னு சொல்றாரு. இருந்தாலுமே இவங்க வேலைக்கு போனவர் அவர் வரலன்னு சொல்லிட்டு சமாளிச்சு அவர் வெளியே அனுப்பிடுறாங்க. அதை பார்த்த இவரோட பையன் கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா இவர் அவங்க அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. சோ நம்ம அப்பாவையுமே அதே மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் சொல்லி வச்சிருப்பான். ஆனா இப்படி பணத்துக்காக நம்ம தாத்தாவை இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே கோவப்பட்டு அவன் எழுதி வச்சிருந்த நோட்டை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு உள்ள போயிடுறான். அண்ட் கடைசியில இவங்க அப்பாவை கொண்டு போய் போட்ட ஆம்புலன்ஸ் தப்பான ஆம்புலன்ஸ்ல போட்டிருப்பாங்க. சோ அது வேற இடத்துக்கு போயிடுது. அதுக்குள்ளேயே இறந்து போனவர் இன்னொருத்தர் இருப்பாங்க. சோ ஹீரோ மட்டும் தனியா ஒதுக்கி வச்சுட்டு இவரோட சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப கடைசியில இத்தனை பசங்க இருந்துமே இவருக்கு யாருமே இல்லாத அனாதையா ஒரு இடத்துல போட்டு வச்சிடறாங்க.